நாங்க கொண்டு மனு கொடுத்தா அதை வாங்கி கொண்டு போய் அந்த குப்பையில போட்டுருப்பாங்க. என்ன செய்யறாங்க? வாங்குற நேரத்துல தான் சாமி அப்படின்னு வந்து கும்பிட்டு விடுவான். மத்த நேரம் தூர்ல அடி வைக்க மாட்டான். புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன். இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. பஸ் வசதி கண்டிப்பா தேவைப்படுது. குடிநீர் வசதி இன்னும் கொஞ்சம் தேவை, பற்றாக்குறையா இருக்கு. இன்னும் தேவை. ரேஷன் கடை இல்லை, நம்ம சிந்தாமணில இருந்து அந்த வண்டி மூலயமா தான் வந்து நடமாடும். பர்மனண்டா நம்ம ஊர்ல அது மாதிரி ஒண்ணு. நான் 20 கிலோ அரிசிக்கு 14 கிலோ அரிசி தானா. நாங்க இதுக்காக நாங்க என்ன செய்யறோம்? ஓட்டு கேட்கும் போது சாமி சாமின்னு கும்பிடுறாங்க. அப்புறம் ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஊரை வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நிலமும் வேணாம் பழமும் வேணாம். ஒரு ஏழை படிக்கு என்ன செய்யலாமோ அதை செய்யலாமா செய்யக்கூடாது ஒண்ணு கிடையாது. இந்த மாட்டு லோன் வாங்கி தரேன், இந்த ஆட்டு லோன் வாங்கி தரேன்னு சாமின்னு கும்பிட்டுதோ உளுந்துவோ காலில் 3 தரம் போயிட்டு வந்தது. என்னன்னு எதிர்பார்க்கல. நாங்க எங்க டெல்லிக்கா போக முடியும்? ஏதாவது மீட்டிங் நாங்க போனோம். நாங்க கொண்டு மனு கொடுத்தா அதை வாங்கி கொண்டு போய் அந்த குப்பையில போட்டுருப்பாங்க. என்ன செய்யறாங்க? ஒண்ணு கிடையாது. தண்ணி வரல. இன்னைக்கு காலையில் இருந்ததை திறந்துட்டாங்க. இன்னைக்கு தண்ணி வரல. என் ரவிக்கு வருதும் நான் நாளைக்கு வருதும் சொல்லணும். வெணுதன்றதுல இருந்து இந்த ஊருக்கு காரை வந்தது இல்லையா? பிறந்ததுல இருந்து இந்த ஊருக்கு பஸ் வரல. இந்த காலத்தை ஓட்டி கொடுத்து இதுவா இன்னும் அந்த புள்ளிய காலத்துக்கு சின்னலஞ்சேரி வச்சு கிடக்கு. அதுக்கு லட்சம் கார் வருமா? 12 பாயில இறக்கி ராக்கி 10 மணிக்கு வந்தாலும் நான் இறக்க முடியாது. சிந்தாமணில வந்து இறங்க இல்லைன்னா கோடங்குள்ள இறக்கிக்க இல்லைன்னா பழுவுருவோம். அவங்க செய்யிச்சாங்கன்னா அவங்க தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அவங்க பணத்தை வாங்கி முட்டா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எத்தனை பேர் 10 பேர் வேண்டிய பட்டவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 1 லட்சம் இந்த 2 லட்சம் ஏழை படிக்கல ஒண்ணு செய்யறது. நீ ஜெயிச்சு வந்தீங்கன்னா உடனே எங்களுக்கு கார் வருமா? என் புள்ளிய போனா போதும். கண்டிப்பா வரும். நம்புறீங்களா? நம்புறேன், நான் நம்புறேன். பஸ்லாம் கிடையாது. ரோடு தான் திரும்புறதுலாம் வசதி இல்லைண்ணா. சின்ன ரோடு தான். வாங்குற நேரத்துல தான் சாமி அப்படின்னு வந்து கும்பிட்டு விடுவான். மத்த நேரம் தூர்ல அடி வைக்க மாட்டான். மத்த நேரம் என்னன்னு இந்த பக்கம் தெளிவு பார்க்க மாட்டாங்க. இதே 3 மாசம் அவ்வளோ ரோடு போட்டு பஸ் பிள்ளையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாம் கோடங்குடி போய் தான் ஏறி போனா பள்ளியில் போகணும், இல்லைன்னா கோடங்குடி போகணும். புள்ளையோ அதான் கஷ்டமா இருக்கு இப்போதைக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. சுயேட்சை நிக்கிறேன்க்கா. கட்சி எல்லாம் கிடையாது, ஜாதி எல்லாம் கிடையாது. சரியா? பட்டுமா?